வெல்கம் டு மை சேனல் நச்சுன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி ஆனுவல் லீவில் பிள்ளைகளை டிவி மொபைல் ஃபோன்லேருந்து தள்ளி வச்சு ஹாலிடேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாளோட தொடக்கம் முந்தைய நாள் நைட்டில் இருந்தால் தொடங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் இருக்கும்போது நேரமே தூங்க வைப்போம். லீவு அப்படின்னா இஷ்டத்துக்கு தூங்கட்டு அப்படின்னு விட்டுருவோம். அப்படி இல்லாமல் லீவ்லேயும் கரெக்டாக தூங்க வைங்க. ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் நைட்டு 10 to 7 hours குழந்தைங்க தூங்குறது ரொம்ப முக்கியம். அது அவங்கவங்க ஏஜை பொறுத்து மாறும். இது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காலையில் எழுப்புறது. ஸ்கூல் லீவு தானே, எப்போ வேணாலும் குழந்தைங்க எந்திரிக்கட்டு அப்படின்னு விட்டுறாதீங்க. கரெக்ட் டைமுக்கு எழுப்புங்க. இது அவங்க ஸ்கூல் ஓப்பன் ஆனாலும் அவங்களோட ரொட்டீன் லைஃப் கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். அதாவது நைட்டு இப்போ ஸ்கூல் இருந்தால் 9 to 10 தூங்குவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 10 to 11 அதிகமாக. அதே மாதிரி காலையில் 5 to 6 எந்திரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் 6 to 7:30 அந்த மாதிரி எந்திரிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் அதே டைம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லை லீவில் பிள்ளைங்க கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க இது பண்ணுவாங்க. அப்படின்னா இவ்வளோ பண்ணிக்கலாம். நம்ம லேட்டாக எழுப்ப குழந்தைங்க காலையில் சாப்பாடு கூட தள்ளி போகும். அதனால் கரெக்ட் டைமுக்கு எழுப்பி பழக்குங்க. காலையில் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். லீவ் டைமில் நல்லா ஹெல்த்தாக ஜங்க் ஃபுட் அது மாதிரிலாம் கொடுக்காம நல்லா ஹெல்த்தான சாப்பாடாக கொடுங்க. அடுத்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு நீங்கள் போய் கிச்சனில் நிற்காதீங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பக்கத்தில் இருந்தே பண்ண வைங்க. ஸ்கிப்பிங், மூச்சு பயிற்சி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரன்னிங், வீட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரீட்டில் பண்ண மாதிரி, அப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டு சிச்சுவேஷன், வீடு அமைஞ்சிருக்கிறத பொறுத்து. இது காலையில் அவங்க டைம் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் அவங்கள எழுப்பிட்டு நீங்கள் போய் கிச்சனில் இருந்தீங்கன்னா தான் நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலு டிவி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே டைம் காலையில் டைம் அப்படியே போயிடும். அடுத்து ட்ராயிங் பண்ண வைங்க. ட்ராயிங், ரைட்டிங், கதை ரைட்டிங், ஸ்டோரி ரைட்டிங் இது மாதிரி பண்ண வைங்க. இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது ட்ராயிங்க்கு. பென்சில் ட்ராயிங், நேச்சுரல், மூன், நம்ம குழந்தைங்களோட ஏஜுக்கு தகுந்தவாறு ட்ராயிங் எடுத்து செலக்ட் பண்ணி அவங்கள ட்ராயிங் பண்ண வைங்க. ட்ராயிங் கிளாஸுக்கு போனாலும் அவங்க ஒரு புக்கு கொடுத்தா அதில் நிறைய ட்ராயிங் இருக்கும். அதை தான் வரைய வைப்பாங்க. நிறைய ட்ராயிங் கிளாஸில் இப்படி தான் பண்ணுறாங்க. ட்ராயிங் பண்ணும்போதும் நீங்கள் கூடவே இருங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. வெயிலில் ட்ராயிங் கிளாஸுக்கு அலையிறத விட இப்படி வீட்டிலே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ட்ராயிங் வர்றது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங், கான்சன்ட்ரேஷன் பவர், கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டெய்லி கதை எழுத வைக்கும்போது அவங்களோட திங்கிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து டெய்லி ஒரு பேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரீட் பண்ண வைங்க. கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தவாறு ஏற்ற இறக்கத்தோடு ரீட் பண்ண வைங்க. இப்போ ஸ்கூல் இருக்கும்போது இதெல்லாம் முடியாதுல்ல, டைரி ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ட்ராயிங், ஸ்டோரி, கவிதை, ரீடிங் எல்லாம் பண்ண வச்சு அதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. லீவு முழுதும் இது மாதிரி ஃபாலோ பண்ணால் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் வாங்கி தருவதா சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அதையே பண்ணவும் செய்யுங்க. அப்போ அவங்க அடுத்த வருஷம் வீட்டில் இது மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். போன வருஷம் நான் கிஃப்டே வாங்கி தரல, அடிப்பேன். அடுத்து லஞ்சு சாப்பிட்ற நேரம் அதுக்குள்ளே வந்துடும். சாப்பிட்ட பிறகு டிவி, மொபைல் பார்க்க பெர்மிஷன் கொடுங்க. டிவி, மொபைல் பார்க்கும்போது நீங்கள் கூடவே இருங்க. அதாவது அவங்க காலுக்குள்ளே உட்காந்து பார்த்தாங்கன்னா நீங்களும் காலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால் தேவையில்லாத மொபைலில் தேவையில்லாமல் பார்க்குறது, டிவி தேவையில்லாத பார்க்குறதெல்லாம் குறையும். 4 o'clock மேலே பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க. ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட்டு அப்படி எங்கேயாவது சின்ன சின்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. ப்ளேஸுக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க பார்க்காவது கூட்டிகிட்டு போய்
பிள்ளைங்கள விளையாட வைங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களோட லீவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. பெண்கள் நினைத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் நம்ம நல்லதே நினைப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.